அப்படியா இருந்தாலும் அந்த பக்கமாக ஒரு கிடா கட்டாடு இந்த பக்கமாக கிடா கட்டாடும் அப்படியா கிட்டோம் என்ன வரீங்களா மாமா நோட்டை வச்சிருப்பேன் அக்கா நான் எப்பவுமே நோட்டை பார்க்க மாட்டேன் எப்பவுமே சில்லறையாதான் எங்க நீங்க யாரு எப்படி ஐடியா வச்சிருக்கீங்களா நீங்க யாரு நாங்க யார் தெரியுமா பணம் மெட்ராஸ் அம்மாதான் தோசை பாத்திய தெரியல தாசியா தோசை பார்த்தா தெரியும் டேய் தோசைடா தோசை துணி 2 லட்சம் அட பாரு யார பார்த்தா டேய் தாசிக்குதான் நீங்க உங்க ரேட் என்ன தெரியுமா பட்டு போடாயிரம் பக்கத்தில வந்து பறித்தார் தாதா தருகிற தாதா தருகிற பக்கத்துல வந்து படுக்க தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிற தைதம் பார்த்தா ஆம்பளை தெரியல உனக்கியா யார பார்த்தா ஆம்பளை அடி பொண்ணு அவன் அரை பொட்டடி அரை பொட்டாவே அரைக்க போடல நான் அரை போட்டேன் ஜாதிக்க தொட்டா 3000 உள்ள இருக்கிற மாதுளம் பழம் 4000 வாங்கிமா 4000 ரூபாய் போடும் அடுத்த ரேட்டு பத்த வட்ட உள்ள இருக்கிற வட்டத்தை 6000 யமலோகத்திலே இப்படி செய்றீங்கன்னா பூலோகத்துல என்னென்ன செய்திருப்பீங்க அம்மா விட்டு 2000 பரவாயில்ல கூகுள் பே உங்களுக்கு போன் பே தான் யூஸ் பண்றேன். இதுதான் யம உலகம். எந்த பக்கத்துல இருக்கு? பக்கத்துல அப்படியா? இதுதான் வைவாசுரிய பட்டினம். அப்படியா? நீங்கள் இறந்து விட்டீர்கள். ஐயோ யமலோகம் வந்திருக்கிறது.
கண்ட ஆடவர்களை கட்டி பிடித்த உங்கள் மேனி அதோ பார்த்தாயா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உங்கள் வேதமானது எரிந்து யமலோகத்தில் வந்த நீங்கள் உங்கள் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய சித்ராகுப்தன் நான் மட்டும் இல்லை, எமது தலைவன் இருக்கிறார். தலைவரா போவாத எரும கடவை கழிக்க தருமன் யம தர்மராஜன் இப்படி இருக்கானா அவர் எப்படி இருப்பாரு? இவன் கல்யாணம் ஒரு பொட்டடி பொட்டு எப்படி தெரியுமா அக்கா ஜாண்டி மாமனுக்கு மத்தாளம் கொட்டி உடனே மல்லுக்கு நிக்குதாடி சரி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி ஆசோ ஆசோ ஆடுபவர்கள் ஆடினால் ஆடாதவர்களோட ஆடுவார்களா? அதற்கே நான் எதற்காக அவளை பார்த்து ஆடின தெரியுமா? எனக்கு அழகான நான் தேவன் இல்லையா? என்னுடைய தந்தை யார்? சூரிய பகவான், சூரிய தேவன். உஷா அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர். அழகிலே சிறந்தவர் என்னுடைய தந்தை சூரிய பகவான். அவரை போன்று அழகாக இருப்பேன். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ பெண்கள் எல்லாம் என்னுடைய வேலை செய்ய விடாமல் என்னோடு ஆடி பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆடுவார்கள், நானும் கூட சேர்ந்து ஆடிக்கொண்டே. மறந்து வேண்டியர்களா? ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி, இறந்தவர்கள் எல்லாம் சொர்க்கம் போக வேண்டும். இந்த யமலோகத்தில் ஓய்வு நேரம். தேவ இந்திரன் ஊர்வசியை நாட்டியம் ஆடுவதற்காக அவள் மீது ஆசை கொண்டு ஒரு குழந்தை பெற்றெடுத்து ஐயோ அம்மா தத்தளித்துக் கொண்டிருந்தாய். மறந்து விட்டீர்களா?
அது தேவ ரகசியம் அப்பா. நீங்கள் செய்தால் தேவர் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. தேவர்கள் எல்லாம் யமதர்மன் பெண்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான் என்று சபாஷ். அந்த ஈசனிடத்திலே சொல்லிவிட்டார்கள். சிவபெருமானோ என்ன அழைத்தார், ஆண்டவர் அழைத்தார் என்று சென்று யமதர்மா அதோடு எனக்கு அந்த கிணத்தை எட்டிப்பார் என்றார். பகவான் சொல்லுவது தட்ட முடியுமா? கட்ட முடியாது என்று அப்படி எட்டி பார்த்து அதில் அகோரமான தோற்றமும் உருவமும் இந்த முகம் விகாரமாக இருந்தது. உமது முகமே அந்த தண்ணீர் தெரிந்தது. ஆனால் என் முகம் என்று எனக்கு தெரியாது. சுவாமி, விகாரமாக ஒரு முகம் தெரிகிறது என்று உரைத்து இன்று முதல் உனக்கு இந்த முகம் தான். அதுதான் யம தர்மை. யமனுக்கு இந்த முகம் அன்றிலிருந்து ஆசை அறவே வெறுத்துவிட்டு ஆனால் இந்த தாசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்த கொடுப்பாவிகள் கண்ட ஆடவர்களை கட்டி பிடித்து அப்படியே செய்தார்கள். காம நீலைகள் ஆபாசம் செய்த நீரையை முன்னிடத்திலே பார்த்து விட்டேன். அந்த கம்பத்தை கட்டி பிடிக்க சொல்லுங்கள். எப்படி கண்ட ஆடவர்களை கட்டி பிடித்தீர்களோ தக தக தகவல் எழுந்து கொண்டிருக்கிறது. அக்னி கம்பம் அதை கட்டி பிடிச்சி இப்பதான் சாவடிச்சுட்ட அடுத்த பெண்மை இருப்போம். விட மாட்டோம். பசங்க இருக்காங்க, அவங்கள கட்டி பிடிக்க சொல்ல. கட்டி பிடிக்கிறேன். பழைய கணக்கு முடிந்து விட்டது. முடிவுக்கு வந்து விட்டதா? புதிய வரவை பார்த்து இன்று யாருடைய உயிரை கவர்ந்து வர வேண்டும் சொல். நேற்றைய தினம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை நல்ல முறையிலே முடிந்தது. இன்று சனிக்கிழமை காலை 8:45 மணியளவில் யாருக்கு சனி பிடித்திருக்கிறதோ தெரியாது. மதிவதனாபுரி நாடு நாடு ராஜசேகர மன்னர் அவர் பெற்றெடுத்த அந்நாட்டு புதல்வர் சிவமணி அவன் ஆயுள் காலம் முடிந்து விட்டதா? அவன் உயிரை தான் துணிக்க வேண்டும். இவ்வளவுதானே?